செந்தமிழன் சீமான் அவர்கள் காசு கொடுக்காமல் பிற கட்சிகள் தேர்தலை சந்திக்க தயாரா என்று மிகப்பெரிய கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கின்றார். இதை குறித்து தான் மிக முக்கிய காணொலியாக என்று காணவிருக்கின்றோம். தமிழை குரல் வலையொலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். காசு கொடுக்காமல் தமிழ்நாட்டில் இன்று தேர்தலை சந்திக்கக்கூடிய எந்த கட்சிகளுமே களத்தில் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. காசுக்கு பதிலாக பொருளோ பரிசு பொருளோ அல்லது பொய் வாக்குறுதிகளோ அல்லது நம்பிக்கை சார்ந்த விடயங்களையோ கொடுத்துதான் இப்போதைய அரசியல் கட்சிகள் களத்தில் இருக்கின்றன. ஒட்டுமொத்தத்தில் அவர்களுடைய எண்ணமும் கொடுப்பவர்களுடைய எண்ணம் காசை கொடுத்து எப்படியாவது வாக்குகளை வாங்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான். மக்கள் எப்பொழுதுமே நல்லவர்களுடைய ஆட்சி வேண்டும், மேலும் நாளைய எதிர்கால தமிழ்நாடு என்பது சிறந்த ஒரு ஆளுமைக்கு கீழ் ஆளப்பட வேண்டும் என்பதை சிந்திப்பவர்கள்தான். ஆனால் இவர்கள் காசை கொடுத்து அந்த மதிப்புமிக்க வாக்குகளை வாங்கி விடுகின்றார்கள். இதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய கட்சிகளின் மீது செந்தமிழன் சீமான் அவர்கள் வைக்கும் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக பார்க்கப்படுகின்றது. இந்த நேரத்தில் தான் செய்தியாளர் சந்திப்பில் ஒன்று செந்தமிழன் சீமானை பார்த்து கேட்ட கேள்விகளுக்கு செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு தரமான பதிலடியை கொடுத்திருக்கின்றார். சீமான் அவர்கள் பேசியதாவது, ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் தேர்தலை சந்திக்க தமிழ்நாட்டில் எத்தனை தலைவர்கள் இருக்கிறார்கள் என சீமான் அவர்கள் கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கின்றார். தான் மட்டும்தான் ₹1 கூட கொடுக்காமல் வாக்குகளை பெறுவதாகவும் அவர் அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்கின்றார். உங்களுக்கே தெரியும், 2026 இந்த சட்டமன்ற தேர்தலை செந்தமிழன் சீமான் அவர்கள் சந்திப்பதற்கு முன்பு எத்தனை ஆண்டுகளாக மக்களுடைய பாதையில் உழைத்திருக்கின்றார் என்று. மேலும் அவர் கட்சி வைத்து நடத்தி அதை முழுமையாக எடுத்து கொண்டு வரும் பொழுது எத்தனை இடர்பாடுகளை அவர் சந்தித்தார் என்று பொதுமக்களாகிய உங்களுக்கே அது தெரியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கடைசி நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட ₹1 காசு கொடுக்காமல் 36 லட்சம் வாக்குகளை செந்தமிழன் சீமான் அவர்கள் பெற்றார் என்பதுதான் நீங்கள் மறக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கின்றது. மேலும் அந்த விடயத்தில் பார்க்க போனால் அவருக்கு ஒழுங்கான சின்னம் கூட கொடுக்க யாரும் முன்வரவில்லை. மாறாக அவருக்கு அந்த தேர்தலில் ஒரு சின்னம் கொடுக்கப்பட்டு அந்த சின்னத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து அந்த சின்னத்தை தேடி தேடி மக்கள் வாக்களித்தார்கள். ₹1 கூட காசு வாங்காமல் 36 லட்சம் வாக்குகள் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு கிடைத்தது. இது நிச்சயமாக அதிசயமாக தமிழ்நாட்டில் பார்க்கப்படுகின்றது. ஆனால் இது நிதர்சனமான தேவையான ஒரு விடயமாக தற்பொழுது மாறி நிற்கின்றது. காசுக்கு வாக்கு செலுத்தாதீர்கள், காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்தாதீர்கள். உண்மையாகவும் நேர்மையாகவும் உறுதிப்பாட்டுடனும் நாளைய தமிழ்நாட்டை மனதில் வைத்து, தமிழர்களை மனதில் வைத்து, தமிழ் மக்களையும் மேலும் தமிழ்நாட்டு இளைஞர்களையும் நாளைய குழந்தைகளையும் மனதில் வைத்து நம் தமிழ்நாட்டை உயர்த்தி பிடிக்கக்கூடிய செந்தமிழன் சீமானுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு தமிழருக்கும் மனதில் தோன்றிய காரணத்தினாலேயே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாருடனும் கூட்டணி இல்லாமல், மேலும் பிரதமர் தேர்தல் யார் என்றே செந்தமிழன் சீமான் அறிவிக்காமல் வெறுமனே தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை நம்பி நீங்கள் வாக்கு செலுத்துங்கள், எங்களிலிருந்து ஒரு MP சென்றால் நிச்சயமாக அங்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற இரு அவைகளையும் நிச்சயமாக மக்களுக்காக பேசி நமக்கானவற்றை வாங்கி தருவார்கள் என்ற நம்பிக்கையூட்டியது விளைவாக 36 லட்சம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கு செந்தமிழன் சீமானுக்கும் மேலும் அன்று இருந்த அந்த மைக்கு சின்னத்திற்கும் கொடுத்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்பொழுது நிலையான ஒரு சின்னம் கிடைத்துவிட்டது. அந்த தேர்தலில் தான் கட்சி அங்கீகாரம் பெறக்கூடிய அளவிற்கு வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி பெற்றது. எனவேதான் கூறுகின்றோம், தேர்தலுக்கு காசு கொடுக்காமல், வாக்குக்கு காசு கொடுக்காமல் செந்தமிழன் சீமானை போன்று ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நின்றால் நிச்சயமாக மக்கள் நீதியாகவும் நேர்மையாகவும் இந்த 36 லட்சம் மக்கள் வாக்கு செலுத்துவதை விட 5 மடங்கு 6 மடங்கு கூடுதலாகவே நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு கிடைக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதுதான் செய்தியாளர் சந்திப்பிலும் செந்தமிழன் சீமான் அவர்கள் கூறியதாக நான் கணிக்கின்றேன். மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.